கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதர்கள், நாம் எல்லோரும் மனிதர்கள் தான். நாம் மலக்கல்ல, நாம் ஒரு ரசூல் அல்ல, நாம் ஒரு நபி அல்ல. நாம் எல்லோருமே மனிதர்கள் தான். இந்த உலகத்தில் எம்மை போன்றவர்கள் எல்லோருமே மனிதர்கள் தான். எல்லோருக்கும் ஒரே அடியாக ஈமான் உயர்ந்து கொண்டும் போகாது, எல்லோருக்கும் ஒரே அடியாக ஈமான் தாழ்ந்து கொண்டும் போகாது. நடுத்தரமான ஈமானோடு தான் இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும், மலக்காக, நபியாக, ரசூலாக, இல்லை என்றால் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் நடுத்தரமான உள்ளத்தில் தான் வாழ முடியும். நடுத்தரமோடு தான் அவருடைய வாழ்வை அவர் அமைத்துக் கொள்ள முடியும். ஒரு மனிதன் ஒரு நேரத்திலே அப்படி இருப்பான், இன்னொரு நேரத்திலே அப்படி இருப்பான். அவனுக்கு உரைகளை கேட்கும் பொழுது ஈமான் அதிகரிக்கும். பள்ளியை விட்டு வெளியே சென்று விட்டால் அதனுடைய தாக்கம் குறையும். அதே தாக்கத்தை அவன் எதிர்பார்க்க முடியாது. அவன் மலக்கல்ல அப்படி எதிர்பார்ப்பதற்கு, அவன் நபி அல்ல அப்படி எதிர்பார்ப்பதற்கு, அவன் ரசூல் அல்ல அப்படி எதிர்பார்ப்பதற்கு. இந்த நிலையோடு தான் ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், இந்த உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். இப்படி உலக ஆசையிலும் மறுமையை மறக்கக்கூடிய தன்மையிலும் அல்லாஹ்வை விட்டு தூரமாக கூடிய இந்த உள்ளத்தை அழைத்து நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்து ஷம்ஸுடைய சூராவில் அல்லாஹ் 11 முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கிறான். அவன் படைத்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் அடுக்கி அந்த படைப்புகள் ஒவ்வொன்றின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வஷ்ஷம்ஸி வத்துஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா துஹாஹா வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. அல்லாஹ் படைத்த இந்த படைப்புகள் மீதெல்லாம் அல்லாஹ் சத்தியமிடுகிறான். இதன் மீது நான் சத்தியமிடுகிறேன், சூரியனின் மீது சத்தியமிடுகிறேன், பகலின் மீது சத்தியமிடுகிறேன், இரவின் மீது சத்தியமிடுகிறேன் என்று அதனுடைய தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் கூறிவிட்டு இந்த 11 சத்தியத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியமிட அவசியமில்லை, அல்லாஹ் கூறினாலே நமக்கு புரிந்துவிடும். ஆனால் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியமிடுகிறான் என்றால் அதில் என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கவனத்தை நீங்கள் மீண்டும் அதிகமாக செலுத்த வேண்டும். இது அவ்வளவு முக்கியமான விஷயம். 11 முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஒரே அடியாக எந்த சூறாவிலும் அல்லாஹ் சத்தியமிடவில்லை. அல்லாஹு அக்பர். எந்த சூறாவிலும் ஒரே அடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சத்தியமிடவே கிடையாது. அல்லாஹ் ஒரே சூறாவில் இத்தனை சத்தியங்களுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள், அவர்கள் வெற்றி அடைவார்கள். அல் ஃபலாஹ், எல்லாம் வெற்றிகள் எல்லாம் உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவருக்கு தான். வகத் ஹாப யானி ஹஸிர, நஷ்டமடைவார், இழிவடைவார். மன் தஸ்ஸாஹா, தஸ்ஸ புதைத்தல், யார் பாவத்திலே தன்னை புதைக்கிறானோ, யார் தன்னை இந்த உலகத்திலே அல்லாஹ் தடுத்த காரியங்களில் தன்னை புதைக்கிறானோ, உள்ளத்தின் அழுக்குகளில் தன்னை புதைக்கிறானோ, இவன் நாசமடைவான், நஷ்டமடைந்து விடுவான். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா வகது ஹாப மன் தஸ்ஸாஹா கது அஃப்லஹ மன் தஸக்கா. அல்லாஹ் சூரத்துல் அஅலாவில் சொல்லுகிறான், கது அஃப்லஹ மன் தஸக்கா, யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைவார் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தஸ்கியாவுடைய அடிப்படை ஆரம்பம் வேறென்ன? எதற்காக இந்த தஸ்கியா? கல்வை, யார் இந்த கல்வை படைத்தானோ அந்த ரப்புடன் நெருக்கமாக்கி அவனை நேசிக்க வைத்து அவன் மீது ஆதரவை கொடுக்க வைத்து அவனை பயந்து உள்ளத்தாலும் வெளிப்படையாலும் அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தி அவன் தடுத்ததை விட்டு விலகி அவன் விதித்த ஹத்திலே நிலையாக இருந்து அவனுடைய நேசத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் தேடுவதுதான் தஸ்கியாவுடைய அசாஸ், அடிப்படை. மீண்டும் சொல்கிறேன், கல்வை, யார் இந்த கல்வை படைத்தானோ அந்த ரப்புடன் நெருக்கமாக்கி அவனை நேசிக்க வைத்து அவன் மீது ஆதரவை செலுத்த வைத்து அவனை அஞ்சி பயந்து அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தி அவன் தடுத்ததை விட்டு விலக்கி கொண்டு அவன் விதித்த ஹத்தின் மீது நிலையாக இருந்து அவனுடைய ஹுப்பையும் அவனுடைய ரிதாவையும் தேடுவதுதான்
இந்த தஸ்கியாவுடைய அடிப்படை நோக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்நஃப்ஸ் நஃப்ஸ் குர்ஆனின் அடிப்படையில் 3 வகையாகும். நஃப்ஸ் குர்ஆனின் வகையில் 3 வகையாகும். யாருக்காவது தெரியுமா நஃப்ஸுடைய 3 வகை? நஃப்சுல் அம்மாரா, நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் முத்மஇன்னா. நஃப்சுல் அம்மாரா என்றால் என்ன? நஃப்சுல் அம்மாரா, நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் முத்மஇன்னா. நஃப்சுல் அம்மாரா இது என்ன? இது பாவத்தை மட்டுமே ஏவும். இதுதான் உண்மையான நஃப்ஸ். இயற்கையாகவே அல்லாஹ் கொடுத்த நஃப்ஸ் அது நஃப்சுல் அம்மாரா. நஃப்சுல் அம்மாரா தபீஅத்தாகவே அது பாவத்தை ஏவும். இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. நஃப்ஸுடைய உண்மையான அடிப்படை நோக்கமே பாவங்களை ஏவுதல் தான். அது பாவத்தை ஏவும், அல்லாஹ்வை மறக்கடிக்க ஏவும், மறுமையை மறக்கடிக்க ஏவும், அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வதற்கு ஏவும், அல்லாஹுடைய மறுமையை மறக்கடிக்க ஏவும். இப்படி பாவங்களையே ஏவிக்கொண்டிருக்கும் இது நஃப்சுல் அம்மாரா. யார் இந்த நஃப்சுல் அம்மாராவை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தஸ்கியாவை கொண்டு இதை பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. அப்போ இதை தஸ்கியா செய்தால் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. அல்லாஹ் எந்த நஃப்ஸை இங்கே சொல்கிறான்? நஃப்சுல் அம்மாராவை யார் பரிசுத்தப்படுத்தினார்களோ, யார் இந்த பாவங்களை ஏவக்கூடிய நஃப்ஸை பாவத்திலிருந்து தடுத்து மீட்டு வந்து நன்மையில் அழைத்து வந்தார்களோ இவர்கள் வெற்றி அடைவார்கள். யார் இந்த நஃப்ஸை அழைத்து வராமல் பாவத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தஸ்ஸாஹா புதைந்து விடுவார்கள், பாவங்களிலேயே நஷ்டமாகி அழிந்து விடுவார்கள். இவ்வுலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் அவர்களுக்கு மிக நஷ்டமாக ஆகிவிடும். இது நஃப்சுல் அம்மாரா. யார் இந்த நஃப்ஸை, வேறு நஃப்ஸை கிடையாது, இந்த நஃப்ஸை யார் தஸ்கியா செய்து பரிசுத்தப்படுத்தினாரோ அந்த நஃப்ஸ் அடுத்த தரத்திலே உயரும். நஃப்சுல் லவ்வாமா. லா உக்ஸிமு பியௌமில் கியாமஹ் வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா. நஃப்சுல் லவ்வாமா அவனை எச்சரிக்கும், நன்மையிலும் எச்சரிக்கும், தீமையிலும் எச்சரிக்கும். எப்படி நன்மையில் எச்சரிக்கும்? எப்படி? ஜமீல் அது அதிகமாக்க கூறும். 2 ரக்அத் தொழுதாயா போதாது, அதிகமாக தொழு என்று சொல்லும். குர்ஆனை ஒரு பக்கம் ஓதினாயா போதாது, அதிகமாக ஓது என்று சொல்லும். அல்லாஹுவை 100 முறை திக்ர் செய்தாயா போதாது, இன்னும் அதிகமாக செய் என்று சொல்லும். ஃபர்தான தொழுகைதான் தொழுது விட்டாயா சுன்னத்தையும் சேர்த்து தொழு என்று சொல்லும். சொல்லவாமா அது நித்திக்கும் அவனை நன்மையில், பாவத்திலும் அவனை நித்திக்கும். அவனை பாவம் செய்ய விடாது. பாவம் அவன் செய்தால் ஏன் செய்தா என்று கேட்கும். அல்லாஹ் அந்த உள்ளத்தை நமக்கு தருவானாக. ஏன் செய்தா என்று கேட்கும். வெளியிலே செல்லுவோம், ஒரு பெண், ஒரு அந்நிய பெண் கண்ணுக்கு முன்னால் வருவாள். அவளை ஒருவேளை நஃப்சுல் அம்மாரா பார்க்க தூண்டும். அவன் பார்த்துவிட்டு காரில் ஏறி அமர்ந்தால் அவனிடத்திலே கேட்கும், ஏன் அல்லாஹ்வின் பார்வையை மறந்து அந்த பெண்ணை பார்த்தாய்? ஏன் அந்த இச்சையோடு அந்த பெண்ணை பார்த்தாய்? உனக்கு அல்லாஹ் அதை தடை விதித்திருக்கிறானே, ஏன் செய்தாய் என்று கேட்கும். அல்லாஹு அக்பர். பள்ளியிலே அதான் சொல்லப்படும், அவர் புறக்கணித்து சொல்லுவார். அப்போது சொல்லும், பள்ளியிலே அதான் சொல்லப்பட்டு விட்டது, நீ பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரம் உன் உலக தொழிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் இதுவல்ல. ஒருவரை பற்றி புறம் பேசுவீர்கள், பேசியதற்கு பிறகு சொல்லும், ஏன் அப்படி பேசினாய்? அப்படி பேசி இருக்க கூடாதே. நீ அப்படி பேசினால் அல்லாஹ் உன்னை தண்டிப்பானே, மறுமையில் அல்லாஹ் உன்னை தண்டித்து வேதனையை தருவானே, அப்படி செய்திருக்க கூடாது என்று அந்த உள்ளம் அவனை தடுக்கும், அவனை ஏவும். நன்மையிலும் அவனை தடுக்கும், தீமையிலும் அவனை தடுக்கும். நன்மையில் தடுக்கும் என்றால் நன்மையை அதிகரிக்க கூறும், தீமையில் தடுக்கும் என்றால் தீமையை ஏன் செய்தா என்று கேட்டு அவனை நன்மையின் பாதையில் அழைத்து வரும். முதல் தரம் என்ன? நஃப்சுல் அம்மாரா. இரண்டாவது தரம் நஃப்சுல் லவ்வாமா. இந்த நஃப்சுல் லவ்வாமா
அல்லாஹுடைய அருளால் இவனுக்கு பரிசாக கொடுக்கும், கூலியாக கொடுக்கும் நஃப்சுல் முத்மஇன்னா. அல்லாஹு அக்பர். நஃப்சுல் முத்மஇன்னா. இந்த நஃப்ஸ் அல்லாஹுடைய பொருத்தத்தில் உள்ளத்தை அமைதியாக்கி இருக்கும், உள்ளத்தை சுத்தமாக இருக்கும், உள்ளத்தில் அல்லாஹுடைய அன்பை முழுவதுமாக விதைத்திருக்கும். இவர்களை பற்றிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே எல்லா இடங்களிலும் முஃமின்களுடைய தன்மை என்று சொல்லுகிறானே, அந்த தன்மைகள் உடையவர்கள் எல்லாம் இந்த நஃப்சுல் முத்மஇன்னாவை சுமந்தவர்கள் தான். கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த பூமியில் சில அடியார்கள் உண்டு. அவர்கள் இருளை வெளிச்சத்தை கொண்டு அகற்றுவார்கள், ஷிர்கை தௌஹீதை கொண்டு அகற்றுவார்கள், பித்அத்தை சுன்னாவை கொண்டு அகற்றுவார்கள், அல்லாஹ் தடுத்த பாவங்களை நன்மைகளை கொண்டு அகற்றுவார்கள், இருளை வெளிச்சத்தை கொண்டு அகற்றுவார்கள். ஒரு ஆட்டிடையன் ஆடுகளை மேய்ப்பதை போன்று இரவுடைய நேரம் வந்தால் ஒரு பறவை எப்படி கூட்டிலே வந்து உட்கார்ந்து கொண்டு தன்னை மூடிக்கொள்ளுமோ அது போன்று வந்து இரவுடைய நேரங்களில் மூடிக்கொள்வார்கள். தங்களுடைய நேசர்களோடு கலந்த பிறகு, இரவுடைய வெளிச்சங்கள் எல்லாம் சூழ்ந்ததற்கு பிறகு, எல்லா மனிதர்களும் படைப்பினங்களும் படுக்கைக்கு தயாரானதற்கு பிறகு, இவர் இந்த நஃப்ஸை சுமந்தவர் தன்னுடைய ஹபீபை சந்திப்பதற்காக எழுந்து நிற்பார். அவருக்கு முன்னால் எழுந்து நின்று அவனுடைய பூமியில் அவனுடைய கட்டளைக்காக நெற்றியை பணிய வைப்பார். அவனுடைய அவனுடைய நேசத்தை வெளிப்படுத்துவார். அவன் கொடுத்த நிஅமத்திற்கு அருள் செய்வார். இப்படிப்பட்ட நஃப்சுல் முத்மஇன்னாவை சுமப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் கூலி, அவர்களுடைய கல்பில் அல்லாஹ் நூரை வெளிப்படுத்துவான். அவர்களுடைய கல்பில் அல்லாஹ் நூரை வெளிப்படுத்துவான். அல்லாஹுடைய நூரை வெளிப்படுத்துவான். இஸ்லாமின் நூரை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். குர்ஆனின் நூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவான். இந்த நஃப்சுல் முத்மஇன்னாவை சுமந்தவர்கள் தனிமையில் வந்தால் அல்லாஹுவை நினைப்பார்கள், வெளியிலே சென்றால் அல்லாஹுவை நினைப்பார்கள், குடும்பத்தோடு இருந்தால் அல்லாஹுவை நினைப்பார்கள், வியாபாரத்தில் இருந்தால் அல்லாஹுவை நினைப்பார்கள். எந்த சூழ்நிலையில் அவன் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய நினைவோடு வாழ்வான். நஃப்சுல் முத்மஇன்னாவை சுமக்காதவர்கள் தனிமையில் இருந்தாலும் வெளிப்படையில் இருந்தாலும் அல்லாஹுடைய பார்வையை விட்டு தங்களை தூரமாக்கிக் கொள்வார்கள். இப்ப நஃப்சுடைய 3 படித்தரம் இது. முதல் படித்தரம் என்ன? நஃப்சுல் அம்மாரா. இரண்டாவது படித்தரம் நஃப்சுல் லவ்வாமா. மூன்றாவது படித்தரம் நஃப்சுல் முத்மஇன்னா. இதில் என்னுடைய நஃப்ஸ் எந்த தரம்? எந்த தரம்? அதான் நம்முடைய கேள்விங்க. நஃப்சுல் அம்மாராவா, பாவங்களை ஏவக்கூடிய நஃப்ஸ் தான் எம்முடைய நஃப்ஸா, அல்லது பாவங்கள் செய்யும் பொழுது தடுக்கக்கூடிய நஃப்ஸ் எம்முடைய நஃப்ஸா, அல்லது எந்த பாவமும் கஷ்டமும் குற்றங்களும் இல்லாமல் முத்துமஇன்னா நிலையான நஃப்ஸாக ஆகிவிட்டது எம்முடைய நஃப்ஸா? நஃப்ஸ் நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் அம்மாரா.